is for kangaroo. Kangaroo. வணக்கம் குழந்தைகளா, 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் டேர்ம் 2 தான் பார்த்துட்ருக்கோம். கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 17 வரைக்கும் போன வீக்கில் பார்த்துருந்தோம், கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நீங்களும் எல்லாமே பார்த்துருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேஜ் நம்பர் 18 பார்க்க போகிறோம். 18ல் வந்துட்டு ஒரு பாடல் இருக்குது, அழகான பாடல். லெசன் பேர் ஏன் கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகலை, அடுப்பு எரியலை நான் வேகலை, அடுப்பே ஏன் எரியலை, மழை பெஞ்சுது நான் எரியலை, மழையே ஏன் பெஞ்ச, புல்லு வளர்றதுக்காண்டி நான் பெஞ்சேன், புல்லே ஏன் வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே ஏன் தின்ன, பால் சொருக்க நான் தின்னேன், பாலை ஏன் சொரந்த, குழந்தை அழுதுச்சு நான் சொரந்தேன், குழந்தைய ஏன் அழுத, எறும்பு கடிக்குது நான் அழுதேன், எறும்பு ஏன் கடிக்க, என் புட்டுக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா? இது என்ன பாடல்? நாட்டுப்புற பாடல். பார்த்தீங்களா? இந்த கொடுத்துருக்க பிக்சரை வச்சு இந்த பாடலை வந்துட்டு அழகாக சூப்பராக பாடிடலாம். பார்த்தீங்களா? எங்களோட குழந்தை சூப்பராக பாடிட்டாங்க. உங்களோட குழந்தைங்க நல்லா பாடினாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பரவாயில்ல, அவங்களுக்கு பாட தெரியாட்டியும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. 1 டைமுக்கு 2 டைம் சொல்லி கொடுத்தீங்கன்னாவே அவங்க சூப்பராக பாடிடுவாங்க. ஓகேவா? வாங்க பேஜ் நம்பர் 19 போயிடலாமா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ பேசுகிறது ஒரு மாதிரி பேசுவோம், ஆனால் எழுதும்போது அதே மாதிரி எழுத மாட்டோம், கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேகலை அப்படி சொல்லிட்டு நம்ம பேசுவோம். வேகலை, இப்போ வந்து கொழுக்கட்டை வேகலை அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? வேகவில்லை. எப்படி எழுதுவோம்? வேகவில்லை. இப்போ மழை பெஞ்சுது அப்படி தான் சொல்லுவோம். மழை பெய்தது அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டோம். மழை பெஞ்சுது இன்னைக்கு அப்படி தான் சொல்லுவோம். அப்போ பெஞ்சுதுங்கிறது பேசுறது. அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? பெய்தது, மழை பெய்தது, அந்த மாதிரி கிளியராக எழுதுவோம். ஓகே, இப்போ வந்து அடுப்பு எரியலை அப்படி தான் சொல்லுவோம். அதை நம்ம எப்படி கிளியராக எழுதும்போது என்ன பண்ணுவோம்? அடுப்பு எரியவில்லை. இப்போ புல்லுன்னு சொல்லுவோமா? வந்து மாடு புல்லு தின்றுச்சு அப்படி சொல்லுவோம். அதை வந்து எழுதும்போது புல் மட்டும் எழுதுவோம். அப்போ பால், இப்போ வந்துட்டு மாடு வந்து பால் கறந்ததுன்னு சொல்லுவோமா? இப்போ வந்துட்டு பாலுன்னு தான் நம்ம சொல்லுவோம். எழுதும்போது பால். இப்போ புத்து, பாருங்க, பாம்பு புத்து இருக்குது அப்படி சொல்லுவோம். அதை வந்து எழுதும்போது என்ன சொல்லுவோம்? புற்று. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா இது அது அப்படி சொல்லி, இப்போ வந்து மாடு புல் தின்னுச்சு அப்படி தான் சொல்லுவோம் ஒழிஞ்சு நம்ம வந்து தின்றோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். மாடு தின்னுச்சு அப்படி சொல்லுவாங்க. இப்போ என்ன எழுத போகிறோம்னா கிளியராக தின்றேன் அப்படி. ஓகேவா? இப்போ கடிச்சது, எறும்பு கடிச்சது சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து எப்படி கிளியராக எழுதுவோம்? கடித்தது. இன்னொரு டைம் சொல்லிடலாமா? வேகலை வேகவில்லை, பெஞ்சுது பெய்தது, எரியலை எரியவில்லை, புல்லு புல், பால், புத்து புற்று, தின்றேன், கடிச்சது கடித்தது. இந்த மாதிரி நல்லா அழகாக சொல்லி பாருங்கள். இவங்க இப்போ வந்துட்டு பேச்சு வழக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எழுத்து வழக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்துட்டு எக்ஸாமில் சூப்பராக எழுதுவாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கரெக்டானதை கண்டுபிடிச்சி அழகாக டிக் பண்ணிடலாம். எழுத்து வழக்கு சொற்களுக்கு இதில் எது எழுத்து வழக்கோ அதுக்கு மட்டும் தான் டிக் பண்ணணும். அவங்களே டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாம்பு புத்துன்னு இருக்கான், அது வந்து பேச்சு வழக்கு தான். ஆனால் எழுத்து வழக்குல என்னது? பாம்பு புற்று. ஓ, அவங்களே டிக் பண்ணிட்டாங்களா? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. பூனை ஓடியது, பூனை ஓடிச்சு. எது கரெக்டானது? பூனை ஓடியது. எழுத்து வழக்குன்னா எழுதுறது கிளியரா இருக்கணும், அதுதான். அப்பளம் உடைஞ்சது, அப்பளம் உடைந்தது. அப்பளம் உடைந்தது இஸ் கரெக்ட் ஆன்சர். டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பட்டம் பறக்கிறது, பட்டம் பறக்குது. பட்டம் பறக்கிறதுங்கிறது கரெக்டானது, டிக் பண்ணிக்கோங்க. தண்ணீர் குடிச்சான், தண்ணீர் குடித்தான். அப்போ தண்ணீர் குடித்தான்ங்கிறது கரெக்டானது, டிக் பண்ணிக்கோங்க. கை வலித்தது, கை வலிச்சுது. எது கரெக்டானது? கை வலித்தது. ஓகே, டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுதான் அந்த பேஜில் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க? லெசன் 5. பட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதுதான் இந்த லெசன். இங்கே எங்களோட பாப்பா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அழகான ஸ்டோரியாக சொல்ல போகிறாங்க. அவங்க மிஸ் என்ன கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்துட்டு சொல்ல போகிறாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு சொல்ல வைப்போம். அவங்களுக்கு தெரியலை புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? வாங்க எப்படி கதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள்.
காட்டுல மரங்களும் காட்டுல வந்து மரங்கள் இருந்துச்சா, மரங்கள் சொன்னிச்சா, மரங்களும் விலங்குகளும் இருந்தாங்க. மரங்களும் விலங்குகளும் இருந்தாங்களாம். மரங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? மரங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் உங்களோட உயர்ந்தவர், நாங்கள் தான் அந்த மாதிரி பெருசு, உங்களோட நாங்கள் இருந்தால் தான் உங்களால் இருக்க முடியும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்களா? விலங்குகிட்ட வந்து மரம் சொன்னாங்களாம். வந்து சிங்கம் வந்து ஒரு மரம் சொன்னாங்களா, மரங்கள் சொன்னாங்களா? ஒரு மரம்னு சொன்னாங்க. எல்லா மரமும் சேர்ந்து தான் சொன்னாங்க. எல்லா மரமும் சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் தான் உங்களோட உயர்ந்தவர், நாங்கள் தான் உங்களோட பெருசாக இருப்போம், நாங்கள் இருந்தால் தான் உங்களால் இருக்க முடியும், இல்லாட்டி எப்படி உங்களால் இருக்க முடியும். அதுக்கு விலங்குகள் என்ன சொன்னாங்களா? விலங்குகள் பாத்துறீங்களா, இல்லை நாங்கள் தான் உயர்ந்தவர். நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்டோரியாவது சொல்லுங்கள். நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னா எல்லா விலங்குகளும் சொன்னிச்சிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்களா? அவங்க வந்து ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு போட்டி மாதிரி. என்ன போட்டி வச்சுருப்பாங்க? என்ன போட்டினா, மரங்கள் வந்து விலங்குகளை வந்து நீங்கள் வேறு காட்டில் போய் வாழுங்க, இந்த காட்டிலேருந்து வேறு காட்டில் போய் 1 மாதம் தங்குங்க, நாங்கள் அப்போ நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி விலங்குகளும் சரி நாங்கள் காட்டில் போயிருக்க சொல்ல, வேற எங்கேயாவது போய் இருந்து பார்த்துட்டு வாங்க, வேற எங்கேயாச்சும் இருந்து பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு விலங்குகளும் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்களா? விலங்குகளும் ஓகே சொல்லிட்டாங்களா? சரின்னு சொல்லிட்டாங்களாம். சரின்னு சொல்லிட்டு வேற ஏதோ பாலைவனத்துக்கு போயிட்டு, இப்போ பாலைவனத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி இருக்காது, தண்ணி கிடைக்காது, மரமே இருக்காது, தண்ணியும் இருக்காது, சாப்பாடும் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே வெறும் மண்ணும் வெயிலும் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த படத்தில் தான் பாப்பா சொல்கிறது இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? அப்புறம் அங்கே ரொம்ப அவியும். அப்போ நம்ம ஈஸியாக கால்லலாம் மழை பெஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் ஒரு புட்டு உருவாகும், அந்த மரம்லாம் இடிஞ்சு விழுந்து இந்த ஓட்டெல்லாம் வரும், அதுக்குள்ளே வந்து போய் பூண்டு இருக்கிறோம், முயல்லாம். அப்புறம் வந்து சிங்கத்துக்கு வந்து ஒரு புகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு பாலைவனத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது. அங்கே மரமும் இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ நம்ம இந்த மரம்லாம் இருக்கா, இவங்க என்ன பண்றாங்க? அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? வேட்டையாடிட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு? இவங்க எல்லாம் யாரு? வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வந்து தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து நான் சொல்றது கேளுங்க. இப்போ வந்து பாலைவனத்துல என்னென்னலாம் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, மண்ணும் வெயிலும் தான் ரொம்ப அனட்டும். அப்புறமாக்கி அனிமல்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? விலங்குகள்லாம் என்ன சொன்னாங்க? நம்ம வந்தது ரொம்ப தப்பா போச்சு, நம்ம வந்தது ரொம்ப சரியில்லை, ரொம்ப தப்பு, மரங்கள் பேச்சை கேட்டு நம்ம வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வேட்டையாடிட்டு இந்த சாஃப்டா இருக்கும்ல அனிமல்ஸ்லாம், இந்த மாதிரி சிங்கம், புலி, மான்லாம் தப்பிக்கிறோம். மான்லாம் வந்து சாஃப்டா இருக்கும், அப்புறம் முயல் சாஃப்டா இருக்கும். இல்லை இந்த மாதிரி சாஃப்டான அனிமல்லாம் அவங்க டைரக்டாவே தூக்கி போயிடலாம். இந்த காடுனா நம்ம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். அங்க பாருங்க மரம் இருக்கு. என்ன பண்றாங்க இவங்கெல்லாம்? மரத்தை இங்க வந்து இவங்கெல்லாம் பாக்குறாங்களாம். என்னதா நிறைய பேர் வேட்டையாடிட்டு போயிட்டாங்க, வேட்டைக்காரர்கள். இவங்களால தடுக்க போனாலும் இவங்க தடுக்க முடியாது. ஏன்னா இங்க பாலைவனத்துல ரொம்ப சூடா இருக்கும் மண்ணெல்லாம், ஏன்னா இவங்களால தடுக்க முடியாது. ஏன்னா இவங்க செருப்பு போத்திருப்பாங்க, அதனால இவங்க விலங்குலாம் என்ன முடிவு பண்ணாங்க? பாலைவனத்துல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, குறிப்பாடு சுத்தா கூட ஒண்ணுமே இருக்காது. ஆனா காடுல மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம், எங்க வேணாலும் ஒழிஞ்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து மரத்தை வெட்ட வந்துட்டாங்க. இந்த வீடெல்லாம் கட்டுவாங்கல்ல மரத்தால, அதுக்கெல்லாம் வந்து இவங்க புகை அடுப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, புகை போறதுக்கா. அதனால மரத்துல வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே விலங்குகள் எதுவுமே இல்லை அவங்களுக்கு, அதனால ஈஸியாக வெட்டுறதுக்கு. ஆமாம், ஈஸியாக வெட்டிடலாம். விலங்குகள் இல்லாட்டி விலங்குகள் இருக்கனால அவங்க காட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்க. இந்த அலந்த காட்டுலலாம் சிங்கம், புலி இருக்குமா, நரி, சூழலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அனிமல்ஸு, இந்த விலங்குகள், மரம் தான் இருக்கும். வெரி குட். இப்போ எல்லா விலங்குகளும் திரும்பி வந்துட்டாங்க, காட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. நாங்கள் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க இல்லாத போது எங்களை சில பேர் வேட்டை ஆடினார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து மரங்கள் சொன்னாங்க, நீங்க எல்லாமே எங்களாலையும் இருக்க முடியல, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்க நண்பர்களையும் பாதி பேர்
வெட்டிட்டு போயிட்டாங்க. வெட்டிட்டு போயிட்டாங்க அப்படி அப்புறம் எல்லாரும் முடிவு பண்ணாங்க, இல்லை நம்ம எல்லாரும் சமம் தான், ஒன்றுதான், இதுல யாருமே உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது, அப்ப எல்லாருமே சமமானவர்கள் சொல்லி ஒற்றுமையா இருக்க பழகிட்டாங்க எல்லாருமே. அதுதான் இந்த லெசனோட பாருங்க ஹெட்லைன் கொடுத்தது, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. உங்களுக்கு என்ன தெரியுது, யாரையும் உயர்ந்தவர் நாங்க தான் பெருசா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எல்லாமே சமம் தான், எல்லாருமே சமம் தான். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஒன் வேர்ட்ஸ் பார்த்தலாமா? வேட்டை கூட்டல் ஆட. இந்த சொற்களை எப்படி சேர்த்து எழுதணும்? வேட்டை ஆட. உயர்வு எதிர்ச்சொல் என்ன? தாழ்வு. ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது யார்? விலங்குகள். எந்த உணவும் கிடைக்கவில்லை என்று கூறியது யார்? முயல். புரிஞ்சுதா? இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் மேம் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வண்ணத்தில் வேறுபட்ட எழுத்துக்களை சேர்ப்போம், கிடைக்கும் சொல்லை எழுதுவோம். ஓகே, கலர் பண்ணிருக்க லெட்டர்ஸை மட்டும் அழகா எடுத்து எழுதுங்க. பருத்தி. நெக்ஸ்ட் பாருங்க, பட்டு. பட்டு. கம்பளி. கம்பளி. கலர் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து லைனா எழுதிருங்க, நம்மளுக்கு வேர்ட்ஸ் அழகா கிடைச்சிரும். பருத்தி, பட்டு, கம்பளி. வாங்க பேஜ் நம்பர் 23 போயிடலாம். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அழகா ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு லெட்டர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், நம்ம வந்துட்டு மாற்றி எழுதிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. மழை பெய்தது. செகண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. மலை உயரமானது. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து அழகா எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த வால், மரத்தை அறுப்பது வால். ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிக்கோங்க. மாட்டுக்கு இருப்பது வால். ஓகே, செகண்ட் ஒன்று எழுதிக்கோங்க. மரத்தில் காய்ப்பது புலி. செகண்ட் ஒன்று எடுத்து எழுதிருங்க. காட்டில் வாழ்வது புலி. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து அழகா எழுதிருங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அழகா பண்ணுங்க. இலையெல்லாம் கிடைச்சதுன்னா எடுத்து இந்த மாதிரி நீங்களும் ஒட்டி பாருங்க, அழகா செஞ்சு பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செய்ய கற்றுக் கொடுங்க, செய்யாதவங்களுக்கு செய்ய சொல்லி கற்றுக் கொடுங்க. ஸ்கூல்லேயே ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்களா அது? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாமா நெக்ஸ்ட் வீக்கு? மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.